கீரை கூட்டு, பொன்னாங்கண்ணி கீரை தான். கீரை கூட்டுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். காலையில் ரசம், கீரை கூட்டு, முட்டை வறுவல். இன்றைக்கி இதுதாங்க சமையல். அதை தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. கீரை நானே விளைவிச்சது, அதனால் அது இன்றைக்கும் நான் அது பறிச்சிட்டேன். நல்லா வளருது, அதனால் அதை தான் பார்த்துட்ருக்கீங்க. எல்லாத்துக்கும் பயம் 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 பயம். இது எத்தனை பேருக்கு இருக்குதுன்னு தெரியல. பட் எனக்கும் அந்த மாதிரி தாங்க. நான் முதல்லலாம் ரொம்ப பயப்படுவேன், எல்லாத்துக்குமே பயப்படுவேன். ஒரு டாக்டர்கிட்ட போய் நம்ம ஒரு டெஸ்ட்டு கொடுத்துட்டா கூட எனக்கு அவ்வளோ ஃபியர் இருக்கும். அந்த ஃபியர் என்னை ரொம்ப மோசமான நிலைமைக்கு தான் தள்ளிச்சின்னு சொல்வேன். அதுலேருந்து நான் விடுபடுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. இப்போ எவ்வளோ நான் மாறி இருக்கேன்னு நானே சொல்லிப்பேன். எப்பயுமே நமக்குள்ளே நம்ம ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் இல்லைன்னா இப்படி தாங்க. எனக்கு ஏன் அப்படி இல்லாமல் போச்சு? எவ்வளோ செல்ஃப் கான்ஃபிடென்ட்டாக நம்ம ஒரு சென்னைக்கு ஒரு வேலைக்கு போய் எவ்வளோ கஷ்டமெல்லாம் பார்த்துருக்கேன் நான். பட் அப்போல்லாம் எனக்கு இருந்த ஒரு நம்பிக்கை தன்னம்பிக்கை அப்புறமா எனக்கு ஏன் இல்லாமல் போச்சுன்னு தெரியவே இல்லை. ஏன் இவ்வளோ பயம்? ஏன்னா என் கையில் நான் வேலைக்கு போகலன்றதுனால எனக்கு இவ்வளோ ஒரு பயம் வந்ததான்னு எனக்கு இப்போ வரலும் புரியல. எப்பயுமே நம்ம வெளியில் போய் 4 பேர் பார்த்துட்டு நம்மளோட ஒர்க்கு அந்த மாதிரி பண்ணால் மட்டும்தாங்க ஒரு தைரியம் வரும். அது உண்மை தான், நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். எப்பயுமே நம்ம ரொம்ப தைரியமாக, மன தைரியமாக வச்சுக்கிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன